வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சினிமா தெதல். லேட்டஸ்ட் மற்றும் சுட சுட கிடைச்ச சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. காந்தா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ரசிகர்களோட ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கிற ஒரு ஹாட் டாபிக், அது நடிகர் துல்கர் சல்மானால அடுத்த பிரம்மாண்ட படைப்பு காந்தா. இந்த மெகா பட்ஜெட் படத்தை இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் இயக்க துல்கர் சல்மான் மற்றும் ராணா டகுபதி சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. படத்துல நம்ம டிக்யூவோட சமுத்திரக்கனி, ராணா டகுபதி மற்றும் பாக்யஸ்ரீ போர்சேனு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. ஜானு சந்தர் இசையமைச்சிருக்காரு. வரும் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த காந்தா படம் இப்பவே செம்ம பேசுபொருளாகி இருக்கு. ஏன் தெரியுமா? படத்தை பார்த்த சில முக்கியமான பிரபலங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தான் காரணம். முதல்ல சில வட்டாரங்கள்ல இந்த படம் மறைந்த திரைக்கலைஞர் எம்.கே. தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கை கதைன்னு பேசப்பட்டுச்சு. ஆனா படக்குழு என்ன சொல்றாங்கன்னா, இது 1950களில நடந்த நடிகர்களுக்கு இடையேயான ஈகோ பிரச்சனையை மையப்படுத்தின ஒரு கதைக்களமாம். படத்தோட டைட்டில்ல ஆரம்பிச்சு போஸ்டர், டீசர், ட்ரெய்லர்னு எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு தனி ஈர்ப்பை உருவாக்கி இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வெளியாகி பாராட்டுகளை குவிக்கும்னு படக்குழுவினர் ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. இப்படி ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கும்போது படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருக்கு. அங்கதான் ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்தது. படத்துல நடிச்சிருக்கிற நடிகர் சமுத்திரக்கனி தான் படம் பார்த்துட்டதாகவும் படம் ரொம்ப நிறைவா இருக்குன்னு சொல்லி எல்லாரோட கவனத்தையும் தன் பக்கம் திருக்கினார். அவர் பேசும்போது, இன்னைக்கு தான் நான் படம் பார்த்தேன், ரொம்ப நிறைவா இருக்கு, ரொம்ப கனமா இருக்கு. துல்கர் சல்மான பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருந்தீங்க, கதையை அப்படியே உள்வாங்கி நடிச்சிருக்கீங்கன்னு நெகிழ்ந்து போனாரு. அவர் இன்னும் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த படத்தோட ஷூட்டிங்ல நான் முதல் டேக்ல நடிக்கவே மாட்டேன். துல்கர் சல்மான் எப்படி நடிக்கிறாருன்னு பார்த்துட்டு அப்படியே நின்னுடுவேன். அப்போ டைரக்டர் செல்வமணி என்ன பார்த்து, என்ன நீங்க துல்கர் சல்மானையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. அவர் பக்கத்துல இருந்தா அவரை தானே பார்க்கணும், அவர் நடிப்பை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் நவரசமையும் பக்கத்துல இருந்து பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் மத்தவங்க மேல நீங்க காட்டுற அன்புக்கும் நீங்க இன்னும் பல உயரங்களுக்கு போவீங்கன்னு மனசார பாராட்டினாரு. பேசி முடிச்சதும் மேடையில இருந்து கீழே வந்து துல்கர் சல்மான ஆத்மார்த்தமா கட்டிப்பிடிச்சது அந்த இடத்துல ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை உருவாக்குச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரஸ் மீட்ல நடிகர் ராணா டகுபதி பேசும்போது ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்டாரு. அவருடைய அப்பா படம் பார்த்துட்டு, துல்கர் சல்மான் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு, நான் அவரையே தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னாராம். படம் பார்த்த பிரபலங்கள் எல்லாரும் இப்படி ஒருமித்த குரல்ல படத்தை பாராட்டுறதால காந்தா படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இப்போ வானளவு எகிரி இருக்கு. இந்த ஹாட் அப்டேட் பத்தின உங்க கருத்துக்களை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா தெதல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூடான செய்திகளோடு சந்திக்கிறேன்.